ஒரு குட்டி ஸ்டோரி. மீட் ஹெச் ஃபார் ஹரிணி. ஹரிணிக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்கூல்ல நடக்க போற சூப்பர் டான்சர் கான்டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்காக சின்சியரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அப்பப்போ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்றதுனால ஹரிணிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம்ன்ற கான்ஃபிடென்ஸே இல்லாம இருக்காங்க. இதை பார்த்த ஹரிணியோட அம்மா, ஹரிணி நீ டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் சின்சியரா தானே பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஹரிணி ஆமாம்னு தலையாட்ட, அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஹரிணி, நீ ரிசல்ட்டை பத்தி நினைக்காம மிஸ்டேக்ஸை யோசிச்சு பயப்படாம டான்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அப்புறம் பாரேன், கண்டிப்பாக நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவ அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொன்ன மாதிரியே ஹரிணியும் கான்ஃபிடென்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அதே கான்ஃபிடென்ஸோட ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்கிடுறாங்க. அம்மா கிட்டக்க, அம்மா உங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா, இது என்னோட ஸ்ட்ராட்டஜி இல்லை ஹரிணி, வள்ளுவருடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இந்த குரலை ஹரிணிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கூடவே ரெண்டு பேரும் ஹரிணியோட சக்சஸை செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ குறளுக்கு போவோம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் மீது உண்மையான பக்தியுடன் இருந்தால் நாம் செய்யும் நல்ல செயல்கள் வெற்றி பெறும், தீய விளைவுகள் நம்மை தாக்காது. அதேபோல் நம் வாழ்வில் நாம் செய்யும் செயல்களின் முடிவை பற்றி பயப்படாமல் செயல்முறையை நம்பி நல்லதையே செய்தால் வெற்றி தானாக வரும். குறளை போற்றுவோம், மாறலை பின்பற்றுவோம். நன்றி.